ஐயோ தொத்துறான்டா. ஆஹா முட்டு சந்தில மாட்டிக்கினே பண்ணி வேற எங்க இருக்குன்னு தெரியல கைஸ். ஐயோ வருதுடா ஓடுறா ஓடுறா. ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஃபெக்ஸ் தமிழ் கேமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிஸ்டர் மீட் 2 தான் கைஸ் வந்து ப்ளே பண்ண போகிறோம். சரி, போன வீடியோவில் வந்து நம்ம வந்து டோர் எஸ்கேப் பண்ணி வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து மிஸ்டர் மீட்டோடைய ஃபைனல் எண்டிங் எஸ்கேப் ஆன ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் கைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆனில் போட்டுருங்க. சரி வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு பண்ணிக்கிட்டு வந்து ஐடி கார்டு கொடுக்கணும். வேறு எங்கேயும் இருக்காது, இங்கே தான் சாப்பிட்டு தூங்கின்னு இருக்கும். இது ஒரு ஷாக்கை போட்டு குர்ரா ஐடி கார்டு சொகுசாக இது எடுத்து வச்சிங்கன்னு சாப்பிட்டுங்குது. சரி ஓகே, இங்கே எதனா பொருள் இருக்கான்னு போய் பார்ப்போம். ஓகே, ஹேட் இருக்குது, இந்த ஹேட்டு யூஸ் ஆகும். நம்ம அப்படியே இங்கே எதனா இருக்கான்னு பார்ப்போம். இங்கேயும் எதுவும் இல்லை. சரி நம்ம அப்படியே இப்போ கீழே போயிட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே அங்கே போயிட்டு அந்த போலீஸ்காரன்கிட்ட போவோம். அவன் தான் இப்போ நம்மளுக்கு ஐடியா கொடுப்பான். சரி ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு நேராக போகாமல் இந்த சைடு போவோம். ஏன்னா அங்கே தான் அந்த மொட்டை தலையை சுற்றின்னு கிடப்பான். சரி ஓகே, இப்போ நம்ம இந்த சைடு வந்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே மேலே போயிடுவோம். மேலே போயிட்டு இந்த போலீஸ்காரன்ட்ட இப்போ நின்று டேய் சொல்டா ஆண்ட்ரூ பையா. சரி ஓகே, ஃபஸ்ட்டு சொன்னது தான் சொல்லலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் மிஸ்டர் மீட்டை பிடிச்சேன். அப்புறம் இப்போ வந்து மேலே போயிட்டு ஹெலிகாப்டர் இருக்கிற இது இருக்கான்னு போய் பார்த்துட்டு வர சொன்னான். அதாவது இந்த ஹெலிகாப்டர்லாம் இறங்கும் பாருங்கள், அந்த இடம் இதோ இங்கே இருக்குது. சரி ஓகே, இப்போ போய் அந்த போலீஸ்காரன்ட்ட போய் சொல்லுவோம். சரி எங்கே இருக்கான் வடா டேய், வெளியே தான் வாயேன்டா. சரி ஓகே, இப்போ வந்து இவன்கிட்ட சொல்லுவோம். சரி ஓகே, இப்போ இங்கே வந்து என்னன்னா இப்போ வந்து ரேடியோ மூலமாக நம்ம வந்து ரெஸ்கியூ டீமில் வந்து ஹெலிகாப்டர் வச்சு நம்ம வர வச்சு தப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். அது கூட வந்து உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இவங்க எல்லாம் பண்ணியாக மாறி இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் காப்பாற்றிட்டு அது வரைக்கும் இந்த ஜெயில் வந்து கொஞ்சம் டேஞ்சர்னு சொல்லதுக்குள்ளே ஐயோ மொட்டை மாண்ட வந்துட்டான். ஆஹா வர்றா எங்கே இப்போ நம்ம வந்து கீழே போயிடலாம். கீழே போனதுமே இங்கே ஒரு இது அன்லாக் ஆகிருக்கும். இப்போ இங்கே வேற ஒரு பைத்தியம் வேற இருப்பான், அவன் பாட்டுன்னு கத்தின்னு கிடப்பான். இவன் ஒரு ஆள் இல்லை, ஐயோ துரத்துறான்டா. ஆஹா முட்டு சந்தில் மாட்டிக்கினே ஏய் உட்றா போண்டா முக்கா உட்றா வந்துட்டான் பிடிக்கிறதுக்கு. ஓகே, இப்போ மொட்டை தலையை வரல. நம்ம அப்படியே இப்போ இந்த சாவி எடுத்துப்போம். ஆஹா எடுக்க முடியலையே. எடுத்தாச்சு. ஐயோ வந்துட்டான்டா, சுட்டுட்டான்டா. ஆஹா மாட்டிக்கணும் கைஸ். ஐயோ ஸ்டன்னு வைக்கிறதுக்குள்ளே அஷ்டான். ரெண்டு பேரும் நம்மளை சேர்ந்து புஷ்டானுங்க. சரி ஓகே, இருந்தாலும் ரெண்டாவது அட்டெம்ப்ட் இருக்குது. சரி இப்போ நம்ம வந்து வந்தாச்சு. இப்போ எப்பயும் போல் இங்கேருந்து எஸ்கேப் போனோம். சரி ஓகே, இப்போ இந்த டேபிள் வழியாக நம்ம எஸ்கேப் பண்ணலாம். சரி ஓகே, இப்போ மேலே பேனலை ஓப்பன் பண்ணிட்டு அது வழியாக போயிட்டு கீழே போயிட்டு ஷோபா சொல்கிறதுக்கே பஸ் இருக்குதுன்னா எஸ்கேப்பை வேறு முடியணும். சரி இப்போ வந்து கீழே வந்தாச்சு. இன்னும் அந்த பண்ணி வேறு ஆளை காணும். அந்த பண்ணிக்கு எனக்கு சத்தியமாக செட்டே ஆகாதுங்க. சரி ஓகே, இப்போ நான் வந்து எது வழியாக போகணுன்னா ஐயோ இவன் வேற ஒருத்தன். டேய் போடா, அங்கே எத்தனை பண்ணிங்க இருக்குது, அது கூட உட்காந்துன்னு பேசினுங்கடா. ஏன்டா டேய் என் உயிரை வாங்கினுங்கிற. சரி ஓகே, இப்போ அவன் ஆளை காணும். இங்கே இவன் வேற பின்னாடி துரத்தினுங்கிறான். சரி இப்போ நம்ம இது ஒரு வழி இருக்குது, இந்த வழியில் பூடுவோம். இதில் என்ன இருக்கான்னு பார்ப்போம். சரி ஓகே, இங்கே வந்தாச்சு. இது என்ன இடம் அது? சரி இது ஏதோ ஒரு எதுவுமே இல்லை ஆக மொத்தம். சரி ஓகே, இங்கே வழியெல்லாம் அடைச்சி வச்சுக்கிறான். அவன் வேற கத்திங்கிறான், மிஸ்டர் மீட் உன் பொண்ணை பார்த்துட்டேன் அப்படின்றான். இவனும் ஓடி போய் எங்கன்னு கேட்குறான் பொழுது. அவன் சொல்லலாம் டேய் அங்கே இருக்கான்டா அப்படின்னு. டேய் நீ கண்ணு வச்சு அடிக்கிறியா என்ன? டேய் நான்லாம் தப்பிச்சிருவேன்டா அழகா. இப்போ ரெண்டு பேரும் ஓடி வரானுங்க, என்னை பிடிக்கிற மாதிரி ஓடி வரானுங்க, அவன் பிடிக்க மாட்டானுங்க. இது என்ன கதையாகுது? சரி ஓகே, இந்த டோரும் ஓப்பன் ஆகலை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. நம்ம அப்படியே கீழே போயிட்டு அந்த சைடு அவனுங்க ரெண்டு பேரும் இருக்கிறானுங்க. அதுவும் இந்த போண்டா முக்கம் வேற வந்து சொல்லி விட்டுறான். சரி ஓகே, மொட்டையை அங்கே போனான், போண்டா முக்கம் இப்படி போகிறான். நம்ம அப்படியே இப்படி போயிட்டு சரி ஓகே இந்த கீ எடுத்துப்போம். இந்த கீ தான் நம்மளுக்கு மெயின். ஐயர்லாம் எடுத்தாச்சு. சரி ஓகே, இப்போ வந்து கேபினெட் ஹேண்டில் இருக்குது. இந்த ஹேண்டில் வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகும். சரி ஓகே, கரெக்டான டோரும் கண்டுபிடிச்சிட்டோம். சரி இப்போ வந்து இதை தூக்கி போட்டு இந்த கேபினெட் ஹேண்டில் எடுத்துப்போம். எங்கே இருக்குது? டோர் இருக்குது. எல்லாம்
சரி ஓகே, இப்போ வந்து இது எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த கிட்டு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். சரி, இப்போ இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த கீ எடுத்துன்னு போய் மேலே போய்டும். ஏன்னா மேலே தான் இது இருக்குது. ஐயோ, அவன் வேற இது பண்ணுறான். இப்போ நம்ம வந்து அந்த போலீஸ்காரன் சொன்ன மாதிரி ரெஸ்கியூ இது வந்து நம்ம கூப்பிடணும். அது வந்து இந்த ரூமில் தான் பண்ணணும். அது ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த இது ஓப்பன் பண்ணணும். இதுவும் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ளூ கலர் பட்டன் அழுத்தணும். சரி ஓகே, இதுக்கு மேலே இந்த கீ தேவையில்ல. அதுக்குள்ளே போகிறதுக்குள்ளே எவனோ ஒருத்தன் இது பண்ணுறான். யாரா நீ? லிட்டில் சீஸ். சரி ஓகே, இந்த மாதிரி இடத்துல ஒரு பொண்ணு நீ தனியாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான பொருள் வேணுமாம்மா இவருக்கு. டேய், நானே இது பண்ணுகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு தேவையான பொருளை வந்து நீ எடுத்து கொடுத்துட்டேன்னா உனக்கு ஒரு முக்கியமான பொருள் வந்து நான் தருவேன் அப்படின்னு இவன் சொல்லலாம். சரிடா, நீ என்னடா பொருள் தர? சரி ஓகே, இப்போ வந்து இது உனக்கு யூஸாக இருக்கும், இது வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். நானும் கேட்டுனுக்கிறேன். சரி, இவன் இன்னும் தர மாதிரியே தெரில. டேய் தாடா, என்னடா எனக்கு பொருள் தரப்போறான்னு பார்த்தா இந்த பைரட்லாம் கொக்கி மாட்டுன்னு இருப்பானுங்களா, அதை தரான். ஏன்டா அப்போ என்னை பைரட் மாதிரி ஆக சொல்லியாடா டேய். சரி ஓகே, இப்போ இங்கே வந்து லேப் கீ இருக்கும். எங்கே ஒழிச்சு வச்சுக்கிறானுங்க பாருங்க, கண்ணிக்கே தெரில அது வேற. சரி, இப்போ நம்ம வந்து கீழே போய்டுவோம். கீழே போயிட்டு இந்த லேப் இது வந்து ஓப்பன் பண்ணுறோம். இந்த ஒரு இது இந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணால் லேபுக்கு கரெக்டாக போயிடலாம். அந்த முட்டா பையன் வேறு இருக்கக்கூடாது. சரி ஓகே, லேபு வந்து அன்லாக் டேய் போடா கம்முன்னு, அடிச்சிட போகிறேன். வந்துட்டான் வேற. மிஸ்டர் மீட், ஐ ஃபவுண்டு த கேர்ள் அப்படின்றான். வீணா போனான். சரி ஓகே, இங்கே எதனா பொருள் இருக்கான்னு பார்த்துன்னுக்கிறேன். இங்கே எதனா ஒன்று இருக்கும். நானும் தேடுறேன். பார்த்ததுக்கப்புறம் இந்த ஒரு பொருள் இது. லைப்ரரி பாஸ் இருக்குது. இவன் வேற ஒருத்தன் வந்து மிஸ்டர் மீட் உன் பொண்ணை பார்த்துட்டேன்றான். அவன்லாம் வரமாட்டான்டா டேய். சரி ஓகே, இப்போ இந்த லைப்ரரி பாஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். சரி, இப்போ நம்ம இந்த வழியாக தான் போகணும். இப்போ அவன் கீழே போயிருப்பான். நம்ம அப்படியே ஐயோ நம்ம அப்படியே இப்படி போயிடுவோம். இப்படி போயிட்டு அந்த 2 பண்ணிங்க தொல்லை வேறு தாங்க முடியல. சரி, இந்த இதுவும் நம்ம வந்து இது பண்ணிவோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மேலே ஒரு இன்னொரு டோர் அன்லாக் ஆகிருக்கும். அது வரைக்கும் இந்த மொட்டையனை இங்கே வர வச்சுட்டு வரானா. இந்த பன்னி சவுண்டு கன்ஃபார்ம் வருவோம். ஐயோ சாவு. நீயும் வா, நீயும் சாவு. இந்த வராம பாருங்க, ஓடின்னு வராம பாருங்க. டேய், நீனாதான் ஓடினாலும் தொப்ப குறையாதுடா டேய். ஓகே, நம்ம இப்படி போய்டும். ஆடா டேய், உன்னை அப்படி வர வச்சுன்னு பார்த்தா நீ இப்படி வரியாடா. ஏன்டா மொட்டை ஆள் வந்துன்னு தவிர மூளை கொஞ்சம் கூட வளரலாடா உனக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம அப்படியே சல்லுன்னு கீழே போய்டுவோம். ஏன்னா இந்த சைடு தான் வருவான். நம்ம அப்படியே நேராக போயிட்டு மேலே ஒரு பேப்பர் ஒன்று இருக்கும், அது போய் எடுத்துன்னு வரணும். ஏன்னா அச்சோ டேய் போண்டா மூக்கா விட்றா என்ன, சும்மா வந்துன்னுக்கிறான். இவன் வேற ஒரு பக்கம் தொல்லை தாங்க முடியல. அவனே இதுவாக இருக்கானா, இவன் ஒருத்தன் வந்து பிடிச்சிட்றான். சரி ஓகே, இப்போ வந்து இந்த கொடை கத்தி இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கோடு மாதிரி வேணும். இப்போ வந்து கீழே அவனுங்க இருப்பானுங்களா, ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கிறானுங்க. சரி ஓகே, அது யார் அது தெரில. சரி, இப்போ கீழே போகலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஐயோ உட்கார பட்டு நான் ஏஞ்சிட்டேன். சரி, ஒரு சமயம் ஸ்டக் ஆயிடுச்சு. ஐயோ டாக்டர் போயிட்டு அடிச்சுட்டு போயிட்டானுங்க அந்த பன்னியை வந்து. அந்த பன்னி பாவம் டாக்டரை எத்தனை வாட்டி தான் போட்டு அடிப்பானுங்கன்னு தெரில. சரி ஓகே, ஐயோ இந்த 2 பன்னிங்க வேற தொல்லை தாங்க முடியல. இப்போ நம்ம வந்து இந்த கதவு சாத்திட்டு இப்போ இதில் வந்து நம்ம கோடு யூஸ் பண்ணணும். கோடு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து கொடைக்கு வந்து என்ன லெட்டர் இருக்குது? சி. கொடைக்கு வந்து சி. கத்திக்கு வந்து வேறு ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். கத்தி எங்கே இருக்குது? அவளுக்கு வந்து ஏ. அவளுக்கு ஏ. அப்போ வந்து இதில் தான் கத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் என்ன பி. அப்போ வந்து கொடைக்கு சி, பி, ஏ, பி. இதுதான் கோடு. சரி ஓகே, இப்போ போவோம். இது மறுபடியும் பார்த்துக்கலாம். இது வேறு அப்பப்போ மறக்கிற மாதிரி இது. சரி ஓகே, ஞாபகம் வந்துச்சு. இதுக்கு மேலே இந்த பேப்பர் தேவையில்லை. இது அப்படியே இங்கே வந்து தூக்கி கடாசிடலாம். நீங்களே வச்சுக்கோங்களா இந்த பேப்பரை. இந்தாங்கடா நீங்களே வச்சுக்கோங்க. சரி ஓகே, இப்போ லைட்டாக கோடு மறக்கிற மாதிரியே இருக்குது. சரி, மறுபடியும் போய் பார்த்துப்போம். சரி ஓகே, இப்போ கரெக்டாக ஞாபகம் வந்துடுச்சு கோடு. இப்போ நம்ம போய் அங்கே கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். ஐயோ இந்த பண்ணிங்க வேறு இது வேற பண்ண. ஐயோ டேய், என்னடா உங்களுக்கு டேய், என்ன உங்களுக்கு ஸ்டன்னு இல்லை? ஸ்டன்னு மட்டும் இருந்துச்சுன்னா வச்சுக்கோ, கதையை முடிச்சிட்ருப்பேன். சரி ஓகே, மிஸ்டர் மீட் வர வந்துட்டான். டேய் மொட்டை தலையா, முடிஞ்சா மேலே வாடா டேய் மொட்டை தலை. இவன் வேறு வரமாட்டேங்கிறானே. இவன் வந்தால் இப்படி வந்தால் நம்ம அப்படி போயிடலாம் டேய்.
எத்தனை வாட்டி தான் முட்டி முட்டி சாவுங்க என் கையில். ஆஹா, இந்த பன்னிங்க தொல்லை வேற தாங்க முடியல. அவன் வேற ஒரு பக்கம் வந்துட்டு போகிறான். ஐயோ டேய், ஐயோ ஓடி வரான். டேய் இங்கே பாடுறா, என்ன பாடுறா டேய். வராங்க, ஓடி ஓடி வந்துன்னுறான். வரான். வாடா டேய் வாடா, நீ வர்றது கூட நான் இங்கேருந்து தப்பிச்சே போயிடுவோம் போல இதே மொட்டை மண்டை. சரி ஓகே, நம்ம அப்படியே போயிட்டு அந்த கோடை என்ட்ரு பண்ணுறோம், ஏன்னா அது நம்மளுக்கு யூஸ் ஆகும். சரி ஓகே, இப்போ வந்தாச்சு இந்த இடம். அதுக்குள்ளே நம்ம டாக்டர் ஒயிட் வேறு எழுந்துட்டாரு. சரி இப்போ வந்து இந்த கோடை வந்து இது பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து கோடு வந்து ஃபஸ்ட்டு வந்து சி, அப்புறம் வந்து ஏ, அப்புறம் பின்னு நினைக்கிறேன். ஆமாம் பி, அப்புறம் ஏ. ஓப்பன் ஆகலையே. ஓகே, இப்போ பி, இது ஏன்னு நினைக்கிறேன். ஆமாம் இது ஏ, இது வந்து பின்னு நினைக்கிறேன். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இங்கே வந்து நம்மளுக்கு சேடில் கிடைக்கும். அந்த சேடில் வந்து ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆகும், நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி போய் இப்போ டாக்டர் பண்ணி எங்கே இருக்கிறான்? டாக்டர் ஒயிட் இதோ இருக்கிறாரு. இவன்கிட்ட போய் இப்போ நம்ம வந்து இது ஆன்டிடாட் கேட்கணும். இதுவா, அதாவது இந்த பன்னிங்களெல்லாம் மனுஷனாக மாற்றணும் நம்ம. அதுக்கு வந்து இது பண்ணணும். இவன் வந்து நான் தொடர்றேன் வரமாட்டேங்குது. சரி, அப்போ நம்ம வந்து அந்த லேபுக்குள்ளே ஒரு டைம் என்ட்ரு ஆகி வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஐயோ டேய் போடா, அது ஓரமா வந்துட்டான். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து லேபுக்கு போய் ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்க்கணும். அப்போ தான் நம்ம டாக்டர் பண்ணி இங்கே கரெக்டாக கூட்டின்னு வர முடியும். சரி ஓகே, லேபுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே தான் மிஸ்டர் மீட் வந்து இது கண்டுபிடிச்சிருப்பான் போல இருக்குது, எல்லோரும் பண்ணிங்களா மாற்றுறது. ஐயோ எதுக்குடா வந்தோம் இந்த லேபு? டேய் சை, என்னென்னமோ மனுஷங்க இதுவெல்லாம் போட்டு இது பண்ணி வச்சுக்கிறானுங்க. ஐயோ அவன் வர போகிறான். ஐயோ அவன் பின்னாடி, இவனுக்கு முன்னாடி இன்னொருத்தன் வர போகிறான். நம்ம இப்படி தான் போனோம். டேய் போண்டா முக்கா, நீ பாட்டுன்னு உன் வழியில் போ, நான் பாட்டு என் வழியில் போகிறேன். மிஸ்டர் மீட் வேறு எங்கே போய்கிறான்னு தெரில. சரி இப்படி தான் போகணும் நம்ம. போண்டா முக்கம் இப்படி போகிறான். அப்படியே மேலே போயிடுவோம். மேலே போனால் ஐயோ டாக்டர் ஒயிட் அடிக்கிறானே. டேய் அவன் தாண்டா மெயினாக எனக்கு வேணும். ஐயோ நம்மளும் வர பார்த்துட்டாங்க. ஓடுறா. ஆஹா வரான், பின்னாடி வரானே. டேய் மொட்டை மண்டை, வேற நம்மளை விடவே மாட்டேங்கிறாங்க. அடிச்சுனே இருப்பான் உங்களுக்கு இது. டேய் பண்ணி ஒழுங்கா இது வேற நிம்மதியாக சாப்பிட்டுனுக்குது. ஆஹா அவன் வேற ஓடி வரானே. ஆஹா ஓடுறா, கீழே ஓடுறான். ஆஹா சரி ஓகே, இப்போ கீழே போயிட்டு அவனை ஓட விட்டு தான் வந்து நம்ம இது பண்ணோம். டாக்டர் பண்ணி வேற மயங்கி கிடக்குது, அவன் வேற டப்புன்னு அடிச்சிட்டான். இப்போ அதுக்கு வேற இப்போ நம்ம மறுபடியும் மேலே போயிட்டு அந்த லிட்டில் சீஸாக என்னவோ கொக்கி குத்தாலாம், அதை எடுத்து நம்ம போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கொக்கி வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரில, பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இருங்க. சரி இப்போ இங்கே தான் போனோம். போண்டா முக்கம் அப்படி நின்றுக்கிறான். நம்ம எப்படி போயிடுவோம். சரி இப்போ இப்படி குனிஞ்சி இங்கே வந்துடும். இதுனா அது வித்தியாசமாக இது. ஓ இதுல தான் அந்த கொக்கி யூஸ் ஆகுமா? சே இது தெரியாமல் போச்சு. சரி இப்போ வந்து அது உள்ள ஏதோ ஒன்று இருக்குது. ஏங்க இப்போதாங்க புரியுது. அவன் டெடி பேர் கேட்டுனுங்கிறாங்க. அந்த டெடி பேர் வந்து போலீஸ் வந்து பிடிங்கிட்டு வந்துட்டான் பொழுது. முட்டா பையன். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து இந்த டெடி பேர் சரி பண்ணி அவன்கிட்ட கொடுக்கணும் பொழுது. இதான் கேட்குறான் பொழுது அவன். சரி அத்தனை விட்டு டெடி பேரை பிடிங்கிட்டு வந்துட்டான் பாருங்க லூசு பையன். சரி ஓகே, இப்போ நம்ம அப்படியே மேலே போயிட்டு இதை போய் அவன்கிட்ட கொடுத்துருவோம். கொடுக்க வேணாம், அப்புறமா கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது போய் அங்கே போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு போய் டாக்டர் ஒயிட்டை போய் கூட்டின்னு வரணும். நீ இங்கே கடை இங்கே கடை, நான் போய் டாக்டர் ஒயிட்டை போய் லேபில் விட்டு வரேன். இப்போ டாக்டர் ஒயிட்டை வேறு விட்டு வரணும். அதுக்கு வேறு என்ன பாடுபட போகிறனோ தெரியலையே. சரி ஓகே, இப்போ நம்ம அப்படியே எது வழி? நம்மளுக்கு வேறு இது வேறு அப்பப்போ குழம்புது கைஸ், வழியே தெரில. இங்கே பாருங்கள், எங்கெங்கேயோ போயின்னுக்கிறேன். ஏதோ இந்த டோரை இருக்கிறதுனால தான். ஐயோ போண்டா முக்கம் பார்த்துட்டான்டா. டே போடா வரமா வந்துட்டான். சரி ஓகே. ஐயோ இவனு வேறு வேலையில் பொழுது, அவனை அடியில் தான் வேலை கொடுத்து. டேய் மொட்டை மண்டை, உனக்கு வேறு வேலையே இல்லையாடா? வாடா என் பின்னாடி வாடா. உன்னை அலைய ஊரில் நீ மயக்கம் போட்டு கீழே விடணும்டா அந்த மாதிரி. ஐயோ பின்னாடி வரான்டா. ஓடுறா. இந்த பண்ணி ஒரு முட்டுச்சுன்னா அவ்வளோதான். ஏற்கனவே 2வது அட்டம்ப்டில் இது பண்ணுங்கிறேன். சரி ஓகே, இப்போ மிஸ்டர் மீட் இப்படி கொண்டு வந்துட்டு நம்ம போய் அங்கே வரான். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக வரான். டேய் இங்கே வரா மொட்டை மண்டை. ஆஹா அவன் பாட்டுன்னு போகிறானே. டேய் இங்கே பாடுறா. டேய் இங்கே பாடுறா. டேய் கிட்ட போனா வர அடிப்பான்.
டேய் மொட்டை மண்டை, டேய் இங்க வாடா. ஐயோ டேய் இப்படி வாடா. வரவே மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே, இந்த பன்னிங்களை வச்சு வர வைக்கலாம். வந்து வருவான்னு நினைக்கிறேன் இப்போ. டேய் வாடா டேய். ஆஹா இவன் வேற அங்கே போய் அந்த டாக்டர் போயிட்ட போய் அச்சின்னு கிடக்குறான். அவன் தான் நம்மளுக்கு வேணும் இப்போ. ஷோ வரான் 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 வரான். அடே டேய் வாடா டேய். எத்தனை வாட்டரா கூப்பிடுறது? சும்மா இருக்கிற டைம்லலாம் வந்து வந்து வருவேன், இப்போனா வரமாட்டேனுங்கிற மொட்டை மண்டை. சரி ஓகே, வராங்க. டேய் வாடா, தயவு செஞ்சு வந்துடுறான், மேலே வாடா. வரான் வரான். வாடா டேய் மொட்டை மண்டை. உன்னை கூப்பிடுறதுக்கு மற்ற டைம்லலாம் கூப்பிடாத டைமில் வந்து டப்பு டப்புன்னு வர, இப்போ மட்டும் நான் வர மாட்டேங்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம போய் டாக்டர் பண்ணிக்கிட்டு போய் பேசணும். டாக்டர் பண்ணி அவனை போய் லேபுக்கு போய் எல்லாரும் சரி பண்ணுற மருந்தை வந்து இது பண்ணணும் அப்படின்னு அவனை போய் ஒரு பெரிய கான்வர்சேஷன் போவோம். வந்து இது சரியான ஆன்சர்லாம் தரணும். அதை நான் வந்து சொல்லுவேன், ஷார்ட்டாக சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இந்த மிஸ்டர் மீட் வேறு வருவானா இல்லையான்னு தெரில. சரி ஓகே, இப்போ வந்து அவன் வரல இன்னும். இது வேற கேட்ட கேள்விக்கெலாம் கரெக்டாக பதில் சொல்லணும் போல இருக்குது. சரி ஓகே, இப்போ டாக்டர் பண்ணி கரெக்டாக கூட்டின்னு போயின்னுக்குறோம். இது வேற பின்னாடி வரதா இல்லையான்னு கூட தெரில. டாக்டர் பண்ணி வா டக்குன்னு. ஐயோ மிஸ்டர் மீட் வரான்னு நினைக்கிறேன். இல்லை வரல. சரி வரல, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. கிட்டத்தட்ட கிட்ட வந்துட்டுப்பான். ஐயோ வழியை வேற அடைச்சி வச்சிடலானுங்க. சரி இப்போ நம்ம அப்படியே டாக்டர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். டாக்டர் பண்ணி என்ன கேட்டுச்சுன்னா, டாக்டர் பண்ணி ஒரு லேப் இருக்குது, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த டாக்டர் பண்ணி என்ன கேட்குன்னா, ஐயோ இந்த பண்ணி வேற பார்த்துச்சு. டக்குன்னு வாடா டேய், அவன் வேற அடிப்பான்டா. ஐயோ நீ செத்துட்ட போ. இந்த டாக்டர் வேற வரவே மாட்டேங்குதுங்க. பொறுமையாக பாருங்க, சாணி மாடு மாதிரி வந்துனுக்குது. ஐயோ வந்துட்டானுங்கடா 2 பேரும். அவள்தான் நீ காலி. ஐயோ புஞ்சிச்சு உன் கதை. டேய் ஐயோ டேய் போண்டா முக்கா, நீ மட்டும் என் கையில் கச்சானா வச்சுக்கோ, 2 பேரையும் வச்சு செய்வான்டா. அவன் தாங்க வந்து போட்டு தரான் மிஸ்டர் மீட்டுக்கு. ஐயோ ஓடி வராங்க. டேய் போடா டேய். ஐயோ டாக்டர் பண்ணி வேற சாவச்சிட்டானுங்க. ஐயோ டாக்டர், என்னால் தான் உனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு. ஏன் சரி டாக்டர், நீ மட்டும் இருந்தால் தான் நேரம் எல்லாரையும் காப்பாற்ற முடியும். ஆஹா நீ எப்படி செத்துட்டானா? உயிரோட தாங்க இல்லையா? வா அப்போ நான் ஏஞ்சி வா. ஐயோ இது வேற கிளிச் ஆயிடுச்சான்னு தெரியலையே. டாக்டரு வாடா டேய், வாடா சோதிக்காதடா, வாடா டேய். ஏற்கனவே அவன் மிஸ்டர் மீட் வேற இது பண்ணுங்கிறான். இல்லை வேற நீ வேற ஒரு பக்கம் கடுப்பேற்றிங்க. சரி ஓகே, உள்ளே வந்தாச்சு. வந்து டாக்டர் பண்ணி எங்கே காணோம்? டாக்டரு எங்கே போயிட்ட? அது உக்காந்துக்கிறியா? சரி ஓகே, இப்போ வந்து சரி இப்போ டாக்டர் வந்து ஆன்டிடியூட்டுக்கான பொருள். ஐயோ இந்த பன்னிக்கும் எனக்கும் சத்தியமாக செட் ஆகாது. இதுக்கு வேற எனக்கு வேறு பன்னி சாணியை போய் எடுத்துன்னு வர சொல்லணும். நீயும் பண்ணி தானே, சாணி போடு நீயும். நெக்ஸ்ட் என்னது? ரெட் போஷன். அது மிஸ்டர் மீட் வீட்டில் தானே இருக்கும். இங்கே இப்படி இதான் ரெட் போஷனா? ஏங்க அது மிஸ்டர் மீட் வீட்டில் தாங்க இருக்கும், இங்கே எங்கே கிடக்கும்? சரி ஓகே, சிரஞ்சி வேணும். ஏங்க இப்போ எனக்கு அந்த பன்னிக்கும் எனக்கு செட்டே ஆகாதுங்க. என்னங்க இது? மிஸ்டர் மீட்டில் என்ன இதுவோ அதே தான் இதுவும். சரி இப்போ போய் அந்த பன்னிக்கிட்ட தான் இப்போ நான் மோதணும் போல இருக்குது. சரி இப்போ நான் ஐயோ இவன் வேற பார்க்குறான்டா டேய், போடா டேய் அப்படி ஓரமாக போடா. வந்துட்டான். சரி ஓகே, இப்போ வந்து எல்லாரையும் குதிரை சவாரி கேள்விப்பட்டிருப்பீங்க, யானை சவாரி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் ஒட்டகம் சவாரி கேள்விப்பட்டிருப்பீங்க, பன்னி சவாரி கேள்விப்பட்டிருப்பீங்களா? இப்போ பாருங்க நான் சவாரி பண்ணுற பன்னி மேலே. சரி இப்போ வந்து இது பன்னி மேலே போட்டு அதை முட்டை வச்சு பன்னி சாணி எடுக்கணும். இப்போ வந்து அந்த பன்னி எங்கே இருக்குன்னு தெரில. அந்த பன்னிக்கும் எனக்கு சத்தியமாக செட் ஆகாது. இதில் வேற அந்த பன்னி எங்கே இருக்குன்னு கூட தெரில. ஐயோ அந்த பன்னி வந்துச்சுங்க. ஐயோ ஓடுறோம். பின்னாடி வருதுங்க. ஐயோ பன்னி வேற துரத்துது. ஐயோ மிஸ்டர் மீட். ஐயோ டீச்சரா கரெக்டா. அந்த பன்னி வேற துரத்துது, முன்னாடி ஒரு பன்னி வேற நிற்கிது. ஐயோ 2 பன்னிங்களும் சேர்ந்து நம்ம ஆச்சிச்சு. நான் தான் சொன்னேன்ல கைஸ், அந்த பன்னிங்க எனக்கு சத்தியமாக செட் ஆகாது. கரெக்டாக நேரம் பார்த்து நம்மளை பழி வாங்குறானுங்க. இப்போ இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் தெரில. சரி இப்போ இங்கே வந்து எதனா பொருள் இருக்கும், இங்கே எங்கேயுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள இது நாடாது. சரி ஓகே புரிஞ்சிச்சு. இப்போ அந்த பன்னி அங்கே இருக்குது.
இதை வச்சு நம்ம இந்த டோரை வந்து மெல்ட் ஆக்கிட்டு நம்ம வெளியே போகணும். எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறானுங்க பாருங்களா. ஓகே, இப்போ இன்னொரு கெமிக்கல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது இருக்குது. என்னடா எடுக்க முடியல. என்னடா எடுக்க முடியல. நான் இந்த டோரை சாத்திட்டு இப்படி வந்துட்டு இதை எடுத்துட்டு இதை மூடிட்டு கரெக்டாக அடடே என்னடா இது டேய். சரி ஓகே, இப்போ இது கூட பிரச்சனை இல்லை. இது ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அந்த பன்னி எங்கே தான் இருக்குன்னு தெரில. அந்த பன்னி மட்டும் வந்துச்சுன்னா அவ்வளோதான். நம்ம இப்போ சாண்டில் வேறு அங்கே கிடக்குது. சரி, அந்த பன்னி வேற எங்கே இருக்குன்னு தெரில கைஸ். ஐயோ வருதுடா, ஓடுறா. ஆஹா, பன்னி வேற வருதே, ஓடுறாடே. இங்கே ஒழிஞ்சுக்கோடா. சத்தியமாக செத்துட்டோம். ஐயோ அப்பா, முட்டி சாவுது. ஆஹா, அந்த பன்னி வேற போகாது போல இருக்குதே. பன்னி ஒழுங்கா இங்கேருந்து ஓடிடு. ஆஹா, இது வேற இங்கே வாயை பொந்து நின்றுக்குது. ஆஹா, வந்தனா ஒரே அடி. ஒழுங்கா போயிட்டேன்னா அவன் எஜமான்கிட்டே போயிடு. அவன் தான் போகிறான். ஆரம்பத்துலேருந்தே மிஸ்டர் மீட் 1லேருந்தே இந்த பன்னி எனக்கு சத்தியமாக செட் ஆகாது. இதில் வேற இப்போ அது பண்ணி போகுது. நம்ம அப்படியே போய் ஐயோ வருதே. என்னடா இது டேய். இந்த டோரை வேற லாக் பண்ணி வச்சுக்கிறானுங்க முட்டா பசங்க. இப்போ எப்படிடா நான் போகிறது. ஐயோ, அந்த பன்னி வேற. ஸோ வர வரைக்கும் அப்படியே கன் இருந்துச்சுன்னா அப்படியே ஒரே சுடு. ஐயோ வேற கிளிச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க பன்னி. ஆஹா, ஐயோ வெளியே வந்துச்சு. ஐயோ இது வேற டார்ச்சர். இது மிஸ்டர் மீட்டா பரவாயில்ல போல இதே. ஆஹா, நேராக ஓடிடலாமா? இல்லை வேணாம். இப்படி போவோம். ஐயோ வந்துடா, ஓடுறான். என்னங்க இது, இந்த பன்னி தொல்லை போகுது. போகுது. ஏன்டா இந்த பன்னி அந்த ட்ரக்கு மட்டும் நவுத்தாம இருந்தா மணாரம் அந்த பன்னி அங்கேயே தான் கந்துருவோம். சை. போதுங்க பன்னி. நம்ம அப்படியே நேராக இப்படி ஓடிடுவோம். அங்கே போக வேணாம், ஏன்னா அங்கே தான் எங்கே இருக்கு. ஐயோ அது அங்கே இருக்குது. இப்போ நம்ம சுற்றிட்டு தான் போகணும் நம்ம, ஏன்னா சாண்டில் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஐயோ ஓடி வந்துடா, ஓடுறோம். ஐயோ எப்பா, ஜஸ்ட் மிஸ்ட் உள்ளே வந்தாச்சு. மணாரம் முட்டி சாவச்சிட்ருக்கோம். பண்ணி இது உனக்கு ஆப்பு வைக்கிறேன். இப்போ நம்ம கீழே வேறு வழியாக போயிடலாம். ஷோ இந்த பன்னிக்கும் எனக்கு அப்பத்துலேருந்தே ஆகாது. சரி ஓகே, இப்போ நம்ம போய் சாண்டில் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அப்படியே பத்திரமா எடுத்துட்டு இப்போ அந்த பன்னி மட்டும் என் கையில் கச்சிச்சுன்னா வச்சுக்கோங்க. எங்கே இருக்குது. ஐயோ இங்கே இல்லையா பன்னி. ஐயோ ஓடி வந்துடா, ஓடிடா. ஆஹா, பன்னி இதால் நல்ல சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். அங்கேயே நின்றுக்குது. ஒரே முட்டிச்சுன்னா அவ்வளோதான், ஏன்னா ஒரு அட்டம்ப்ட்டு தான் இருக்குது. சரி தைரியமாக போவோம். அப்பா போட்டாச்சுரா. இல்லை நீ ஃபுல்லாக உன்னை சாவடிக்கிற அடியில் என் கையில் நீ கைமா தான் இன்னைக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம போய் 9 பாக்ஸ் இடிக்கணும். 9 பாக்ஸ் இடிக்கலனாலும் அது. ஐயோ எதிர்க்க பெரிய பன்னி வருதுடா, ஓடுறாடே. ஆஹா, பன்னி திரும்ப. ஐயோ எதிர்க்க பெரிய பன்னி ஓடி வருதே. ஓடுறா. எப்பா, மிஸ்டர் மீட் வேற பின்னாடி அடிச்சிட்டானா அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சிச்சு. ஆஹா, 2 பாக்ஸ் தான் வச்சுக்கிறோம். சரி ஓகே, கண்ட இடத்துல முட்டனா போதும், அது செத்து பண்ணி சாணி போட்டோம். சரி ஓகே, இப்போ போயின்னுக்குறான். இங்கே ஒரு டப்பா இருக்குது, அப்படியே இடி போடு. வேறு மாதிரி இன்னொரு டப்பா இருக்குது. இச்சாச்சு. இன்னொரு டப்பா எங்கே இருக்குது. எதிர்க்க அங்கே ஒன்று இருக்குது. 6 டப்பா வச்சாச்சு. இப்போ இன்னொன்று எங்கே. ஐயோ இங்கே முட்டுனோடனே இன்னும் 6 செகண்ட் தான் இது. எங்கடா இருக்கு. ஐயோ முடிஞ்சிச்சு. சரி ஓகே, பண்ணி சாணி போட்டுச்சு. ஓகே, இப்போ நம்ம அப்படியே இது எடுத்துவோம். இதை வேற கையில் எடுச்சிட்டானுங்க. ஐயோ சரி ஓகே, இப்போ நம்ம இது போய் கீழே எடுத்துன்னு போய் டாக்டர் ஒயிட்கிட்ட போய் கொடுக்கணும். டாக்டர் ஒயிட் எங்கே இருக்கிறாங்க. லேபில் இருக்கிறாரு அவர். சரி ஓகே, இப்போ நம்ம ஐயோ தம்பி கம்முன்னு இல்லைன்னா வச்சோம் பண்ணி சாணி எடுத்து மூஞ்சில் வச்சு விட்ருவோம். ஓகே, நம்ம அப்படியே இது டாக்டர் ஒயிட்டிட்ட ஊற்றுறோம். இப்போ ரெட் போர்ஷன் தான் எங்கே இருக்குன்னு தெரில. இப்போ ரெட் போர்ஷன் எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் மீட் வீட்டில் தான் இருக்கும். ஏங்க அந்த லிட்டில் சீஸ் ஏதோ நம்மளுக்கு ஒரு முக்கியமான பொருள் தரேன்னு சொன்னால அவன்கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம நேராக லிட்டில் சீஸ் கிட்ட போயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு அவன் தான் வச்சிருவான், முட்டா பையன். அவன் தான் முக்கியமான பொருள் தரேன்னு சொன்னான். 2 பேரும் போகிறானுங்க. சரி ஓகே, நம்ம இந்த சைடு போயிடுவோம், அந்த சைடு போகாமல். அப்பா 2 பேரும். ஆனால் இன்னும் ஒரு அட்டம்ப்ட்டு தான் இருக்குது. இது பார்த்து ஆடணும். சரி ஓகே, இப்போ டேய்
எல்லா வழியும் அடிச்சு வைக்கிறானுங்க. சரி ஓகே, இப்போ இது லிட்டில் சீஸ்ட்டை விடுவோம். தாடா தம்பி டேய், இது ஓகே. சரி ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த 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 இது வச்சுக்கோ. இது நான் அவன் மிஸ்டர் மீட் கிட்டேருந்து திருடினா. சரி ஓகே, என்னடா பொருள் அது? தாடா டேய், ஒழுங்காக ரெட் போர்ஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ரெட் போர்ஷன் தான் நினைக்கிறேன். ரெட் போர்ஷன் தான். வேற போடு, வேற மாதிரி. இதை போய் மிஸ்டர் மீட்லேருந்து பிடிக்குது. என் தெரிஞ்சு சரக்கு பாட்டில்னு நினச்சி எடுத்துட்டு இருப்பான் மிஸ்டர் மீட்லேருந்து. டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்பான், நல்லா இருந்திருக்காது. அதனால தான் பாதுகாப்பாக வச்சுருப்பான். ஐயோ டேய், போடா, ஒரே அடிட்டான் மண்டையில். ஓடுறா, வந்துட்டான். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இதை போய் இதுவும் போட்டுருவோம். சரி, போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம போய் சிரஞ்சி எடுத்துன்னு வரோம். சிரஞ்சிலாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி கைஸ். அப்படியே நேராக போயிட்டு இந்த மண்டையன் போகிறான். ஐயோ, இங்கே போகிறானே. டேய், இங்கே தாண்டா சிரஞ்சி எடுக்கணும். போகிறான் பாட்டுன்னு. சரி, நம்ம இங்கேருந்து அப்படியே சிரஞ்சி எடுத்துவோம். ஐயோ பார்த்துட்டான்டா மிஸ்டர் மீட்டு. டேய், உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாடா? என்ன தொத்த தாண்டா வேலையை வச்சுன்னுக்கிறீங்களா? சரி ஓகே, வந்தாச்சு. இப்போ கரெக்டாக இதை எடுத்துன்னு போயிட்டு இது பண்ணிட்டு ஆன்டிடாட் இதில் ஃபஸ்ட்டு டாக்டர் ஒயிட் உனக்கு தான் போடணும். சரி ஓகே, டாக்டர் ஒயிட்டுக்கு போட்டாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்கும் போடணும். எல்லாருக்கும்னா இல்லை, ஒரு 4 பண்ணிக்கு போடணும். எல்லாரெல்லாம் என்னால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அந்த இதுவுலே சொல்லிட்டான். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து செக்யூரிட்டிக்கு அது ரெஸ்கியூ டீமுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டா அவங்களாம் மிச்சம் பண்ணி பார்த்துப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான நம்ம ஃபேமிலி பன்னீஸை மட்டும் காப்பாற்ற போகிறோம். கரெக்டாக இது பின்னாடி அப்படியே கரெக்டாக போடு, அவ்வளோதான். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணியிருக்குது? இந்த 3 பண்ணி இப்போ போடணும். இந்த பண்ணி ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. போடு, இதுக்கு ஒரு ஊசியை போடு, அவ்வளோதான். அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சா? 2 பண்ணிக்கே கரெக்டாக ஆயிடுச்சு இந்த ஊசி. சரி, இப்போ வந்து மறுபடியும் போய் எடுத்துகிட்டு வந்து ஐயோ எங்கே அவன் வந்துடுவானோன்னு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. இவனுங்க வேற எல்லாம். டேய் தம்பி, சும்மா என் வழியில் வந்துன்னுக்கிற. உனக்கும் ஒரு ஊசியை போட்டு பண்ணியாக மாற்றி விட்ருவான், கம்முன்னு இருந்துரு. சரி, இவன் பாட்டுன்னு போனான். நம்ம இவங்க போய் ஆன்டிடோட்டை ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் இப்போ மேலே போனோம். சரி, இப்போ வந்து இந்த வழியை வேற அடிச்சு விட்றதுனால ரொம்ப கஷ்டமாகுது. இவனுக்கு ஒரு ஊசியை போட்டுருவோமா? பார்த்துட்டான். சரி, இப்போ நான் அப்படியே நம்ம மேலே போய்டுவோம். கதவு சாத்துறா. அப்பா சாத்தியாச்சு. இப்போ நம்ம வந்து அப்படியே மேலே போயிட்டு இங்கே வந்து இந்த பண்ணிக்கு போட்டுருவோம். அது நெக்ஸ்ட் இங்கே ஒரு பண்ணி அழுதுன்னு உட்காந்துருவோம். இந்த பண்ணியும் போட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ எல்லா பண்ணியும் போட்டாச்சு. வேலை முடிஞ்சிச்சின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நான் போய் ரெஸ்கியூ டீமுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணல. அது வரையும் இப்போ வெளியே தான் போனோம். இப்போ வந்து அந்த பண்ணி இருக்கா இல்லையான்னு தெரில. சரி ஓகே, இப்போ இங்கே ஒரு கேபிள் மாதிரி இருக்கும். கேபிள் எடுத்தாச்சு. இப்போ இந்த கேபிள் எடுத்துன்னு போய் செக்யூரிட்டி இதில் போய் இது பண்ணோம். நம்ம இந்த வழியில் போவோம். நேராக போயிட்டு நம்மளுக்கு எப்பயுமே இந்த வழி தான் கரெக்டாக இருக்குது. சரி ஓகே, இப்போ நேராக போயிடுவோம். நேராக போயிட்டு அந்த பண்ணி இன்னும் வரல. நமக்கு டோரை சாத்திட்டு இதில் தான் போய் போடணும். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ரெஸ்கியூ டீமுக்கு வந்து இது இன்ஃபர்மேஷன் பண்ணியாச்சு. அவங்க ஹெலிகாப்டரில் மேலே இருப்பாங்க. சரி, இப்போ நம்ம வந்து அப்படியே இந்த போலீஸ்காரர்கிட்டையும் சொல்லிடுவோம். டேய், ரெஸ்கியூ டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சுரா. நெக்ஸ்ட் என்னடா பண்ணணும்? இவனுக்கு தாங்க அந்த தொப்பி எடுத்துன்னு வந்து கொடுக்கணும். இப்போ வந்து இவன் இதே தான் சொல்லணும் கிடக்குறான். டேய், இந்த ஜெயில் ஆபத்தானது தான்டா, அதையும் நான் சமாளிச்சு. ஓகே, இப்போ வந்து அவனுக்கு வந்து ஒரு தொப்பி வேணுமா? அந்த தொப்பி இருந்தால் தான் பயபுல வெளியே வருவானா? டேய், இதுக்காடா உன்னை இதுவில் சேர்த்தானுங்க. உன்னை எப்படி தான்டா போலீஸில் சேர்த்துருப்பானுங்க? இம்மா பயந்து அவங்க வெளியாந்துக்கணும். ஐயோ வந்துட்டான்டா, தடி தாண்ட வரான், வந்துட்டான்டா. ஓடுறா. நம்ம போய் மேலே போய் அந்த தொப்பியை மட்டும் எடுத்துருவோம். சரி, இப்போ வந்து எங்கே இருக்குது அந்த தொப்பி? எங்கே இருக்குது? இருக்குது. எடு டக்குன்னு எடு. இந்த தொப்பி குத்தாதான் தலைவர் வெளியே வருவானாம். என்ன கதையாக இருக்குது? சரி ஓகே, இப்போ நம்ம அப்படியே கீழே போயிட்டு அந்த போலீஸ்காரன்ட்ட போய் இந்த தொப்பியை குத்துருவோம். மிஸ்டர் மீட்டு வாங்க வேற எங்கே போயிருப்பான்னு தெரில. மொட்டை தலையும். ஐயோ இங்கே வந்துட்டான்டா. நம்ம அப்படியே இந்த வழியாக ஐயோ கீழே வந்துட்டானே, அவசரப்பட்டு மேலே போகாமல். சரி ஓகே, இந்த வழியாகவும் நம்ம போகலாம், தப்பு கிடையாது. சரி,
ஏதோ ஒன்று வந்துட்டோம். இங்கே ஷார்ட்கட்டு நிறையா இருக்குது, அதுதான் ஒரு அட்வான்டேஜ் இதில். சரி, இப்போ வந்து இந்த தொப்பியை போய் அந்த போலீஸ்காரன்ட்ட குத்துறோம், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதாடா வெளியே வாடா டேய். இப்போ பாருங்க, இந்த ஆட்டு ஸ்பெஷலாக இது போட்ட எதுவுமே அவனுக்கு ஏதோ 100 யானையை தடுக்கிற மாதிரி பலம் வந்துச்சான். டேய், இந்த பில்டப்புக்கு தான் இந்த இதுவா? இதை ஃபஸ்ட்டே இந்த தொப்பி எடுத்துன்னு வந்து குத்துருக்கணும் போல இருக்குது. இவனே எல்லா வேலையும் பண்ணியிருப்பான் போல இருக்குது. சரி, ஓகே, எல்லாம் எல்லாம் பண்ணி மேலே கூட்டின்னு வந்துட்டான். சரி, இப்போ வந்து ரெபேக்கா நல்ல வேலை பண்ணாங்களாம். இப்போ வந்து ரெஸ்கியூ டீமும் வர இதுவாகிடுச்சான். இப்போ வந்து இப்போ மேலே போயிட்டு நம்ம தான் இப்போ மேலே போனோம். டேய், கதவு நானே வருவேன்டா, நீ ஏன்டா எட்டி பார்க்குற அவன் வர்றதுக்கா? சரி, ஓகே, இப்போ வந்து ஓகே கிரேட் ரெபேக்கா, நீ நல்ல வேலை செஞ்ச அப்படின்னு சொன்னான். சரி, ஓகே, எல்லாம் பண்ணியாக மாட்டிட்டாங்க. ஓகே, இப்போ இவங்க 2 பேர் மட்டும் இன்னும் மாறலையே. ஆஹா, மாறிட்டாங்க. போடு, வேற மாதிரி எல்லாருமே காப்பாற்றிட்டாங்க. சரி, ஓகே, இந்த பொண்ணு எல்லாரையும் காப்பாற்றிச்சு. இப்போ வந்து இன்னும் ஹெலிகாப்டர் காணோம்டா. இன்னும் மிஸ்டர் மீட் வர வந்துட போகிறான்டா. டேய், வந்துச்சிங்க ஹெலிகாப்டரு. அவ்வளோதான். இப்போ இந்த ரெஸ்கியூ டீம் வந்து எல்லா பண்ணிங்களும் காப்பாற்றிடுவாங்களாம், நம்ம காப்பாற்றுறதா. சரி, ஓகே, இப்போ வந்து எல்லாரையும் ஃப்ளைட்டில் ஏற சொல்லலாம்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஃப்ளைட்டில் ஏற சொல்லலாம், சீக்கிரமாக ஏற சொல்லலாம். இது வேறு கை தட்டின்னு போதுங்க இந்த பொண்ணு. சரி, ஓகே, இவன் ஒருத்தன் பண்ணியாக மாறினாலும் சீக்கிரட்டு இப்போ தான் கீழே போடலாம் அதை. சரி, இப்போ வந்து நம்ம அப்படியே மேலே போவோம். ஓகே, ஒரு வழியாக வெற்றிகரமாக ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணியாச்சு. இந்த இது வந்து வச்சுக்குது இந்த பொண்ணு இன்னும் போர்ஷனை. சரி, ஓகே, வெற்றிகரமாக இந்த எஸ்கேப் வந்து நம்ம பண்ணியாச்சு கைஸ். அதுக்கு முன்னாடி இன்னும் இருங்க, இன்னும் ஆளை காணுமே. மிஸ்டர் மீட் வரான் பாருங்க, கூட இந்த போண்டா முகனும் வரான். சரி, ஓகே, மிஸ்டர் மீட் ரெபேக்கா ரொம்ப ஸ்மார்ட்டான கேளாச்சு, எல்லாரையும் காப்பாற்றிச்சு, அவன் ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி மனுஷனாக மாற்றிச்சு அப்படின்னு சொல்லலாம். அவன் பண்ணிலேருந்து மனுஷனாக மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். இவன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம், அவள் என் பொண்ணு இல்லை, என்ன மாதிரி தான் ஸ்மார்ட்டாக இருப்பா. அடே மொட்டை தலையா. இவன் வேற சிரிக்கிறான். டேய், பார்த்துடா, கண்ணு வெளியே வந்துட போகுதுடா. ஆஹா, சிரிக்கிறாங்க. இவன் முறைகிறான். சரி, ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறான். இப்போ வந்து தலைவரை மிஸ்டர் மீட் 3 தான் வந்து இவன் கதையை முடிக்கிறான்டா அதெல்லாம். சரி, ஓகே, இப்போ வந்து இவனுடைய பழைய இடத்துக்கு போகிறான் நான் மிஸ்டர் மீட்டு. இல்லை, அங்கே வந்து உன்னை சாவடிக்கிறான்டா மிஸ்டர் மீட். சரி, ஓகே கைஸ், ஒரு வழியாக இந்த எஸ்கேப் முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இது மாதிரி நிறைய ஆர்டர் கண்டென்ட்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேங்க. லவ் யூ ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.